ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சில டாபிக், அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசிலில் ஒரு 3 டைப் இருக்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர். ஸோ அதில் 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பில் ஒவ்வொரு ஹியூமன்ஸுக்கும் இந்தந்த மசில் தான் கூட இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன டைப்னா, டைப் 1, டைப் 2ல் A அண்ட் B. ஸோ டைப் 1ல் இருக்கிற மசில் அது யார், டைப் 2ல் அந்த A யார், B யார், இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி மசில் ஃபைபர் இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. டைப் 1 மசிலில் இருக்கிறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லீனாக இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டைப் 1 மசில் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரத்தான் ஓடுறாங்களே அவங்களுக்கு இந்த ஒரு மசில் அதிகமாக இருக்கும். இந்த டைப் 1, டைப் 2ல் A, B இது எல்லா மசிலுமே எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இவங்க அதிகமாக பயன்படுத்துகிற மசில் எதா இருக்கோ அதுவாக தான், அந்த மசில் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1ல் இருக்கிறவங்க மேரத்தான் அதிகமாக ஓடுறவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்களோட மசிலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆகாது. அதிகமான எஃபர்ட் கொடுத்தாலும், அதாவது இப்போ ஓடுறாங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட மசில் ஆக்ஷன் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர சீக்கிரமாக டயர்ட் ஆகாது. ஸோ இதனால் அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் அதாவது ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ இவங்க தான் டைப் 1 மசிலில் இருக்கிறவங்க. அதே மாதிரி டைப் 2ல் A அப்படின்னு சொன்னேன்ல, அதை லாஸ்ட்டு சொல்கிறேன். டைப் 2ல் பியை பற்றி இப்போ பார்ப்போம். டைப் 2ல் இருக்க B யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்களே, அதிகமாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே டைப் 2ல் இருப்பாங்க, டைப் 2ல் Bயில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஷார்ட் டேர்மில் அதிகமான பவர் லிஃப்டிங் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு அந்த மசில் சீக்கிரம் டயர்டாயிரும். பட் அவங்க அதிகமான அந்த வெயிட் தூக்குறது. ஸோ இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பல்காக இருப்பாங்க. ஸோ இதில் டைப் 2A இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபைபர். ஸோ அப்படின்னா என்னென்னா, டைப் 1 இருக்கும், டைப் 2ல் அந்த Bயும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பட் அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புதுசாக அவங்க எந்த வித ஆக்டிவிட்டீஸும் இல்லை, மேரத்தான்லேயும் இல்லை, அதே மாதிரி பவர் லிஃப்டிங் எதுவுமே பண்ணாத ஒரு நபருக்கு அவங்க உடம்புல மசில் எப்படி இருக்குன்னா, இந்த எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதாவது டைப் 1 இருக்கும், டைப் 2மே கலந்து மிக்சடு ஃபைபர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இவங்க இப்போ ஒரு நபர் ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு டைப் 2 இருக்கா இல்லை டைப் 1 மசில் அதிகமாக இருக்கா அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதாவது அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க மசில் ஸ்பீடாக வளருது அப்படின்னா அவங்களுக்கு டைப் 2ல் இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நார்மலாக டைப் மிக்ஸ்டு மசில் இருக்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் 2ல் இருக்கிற அந்த மசிலாக கன்வே ஆயிரும். சப்போஸ் இப்போ மேரத்தான் ஓடுற ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் அவங்க மேரத்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டைப் 1 மசில் தான் அவங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேஷன் ஆகும். இதே இது மிக்சடு மசிலாக இருக்கும்போதும் அந்த மிக்சடு மசிலுமே அவங்களுக்கு டைப் 1 மசிலாக அதிகமாக சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் டைப் 1ஆக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும், டைப் 2ஆக இருக்கிறவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். இதில் டைப் 2ல் செஸ்ட்டு, பேக்கு இந்த மாதிரியான மசிலில் எல்லாமே ஒரு 60%, 65% இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல தான் அந்த மசில் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். ஸோ நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ஏற்றாப்புல தான் இந்த டைப் 1 மசிலும் டைப் 2 மசிலும் சேஞ்ச் ஆகிறது இருக்குது. ஸோ ஆக்சுவலி உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த 3 மசில் இருக்கும். டைப் 1 இருக்கும், டைப் 2ல் Aவும் Bயும் இருக்கும். நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஒரு மசில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஃபிட்னஸில் அடுத்தடுத்து ஒரு புது வீடியோவில் மசில் சம்மந்தமாக இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.